தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். மகாராஷ்டிரால மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பாக சர்ச்சில் போய் வழிபடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான சர்ச்சில் வழிபடுற உரிமைகள், அந்த வழிபடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது மாதிரி கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க. இது குறித்து இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய டிபேட், ரொம்ப சீரியஸான டிபேட் இல்லாமல் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இப்போ எதிர்கட்சிகளோ யாருமே இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. முதல்ல இந்த சட்டத்தினுடைய சீரியஸ்னஸ் என்ன, இதை ஏன் எதிர்கட்சிகள் இப்படி டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னதே முதல்ல நான் ஆட்சேபிக்கிறேன். அதுக்கு பேர் தர்ம சுவாதந்திரிய அதிநயம். நம்மளால வாசிக்க முடியாது, இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். மகாராஷ்டிரா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆக்ட் 2026. நீங்க மதமாற்ற தடை சட்டம், நீங்க அந்த ஆக்டுக்கு பேர் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஃப்ரீடம் ஆஃப், ஆனா உள்ள கண்டென்ட் ஆமா, இதுதான் சட்டத்தோட பேர். இப்போ நீங்க சொன்ன பிரச்சனை, இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க கிறிஸ்தவர்கள். ஓகே, இந்த சட்டம் மார்ச் மாதம் மகாராஷ்டிரா அசம்பிளியில் நிறைவேற்றப்பட்டு ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ பிரசிடெண்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. நாளைக்கு அது நோட்டிஃபை ஆகி அமலுக்கு வருது வெள்ளிக்கிழமை. இப்போது அந்த மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் அதில் மொத்தம் 4000 சர்ச் இருக்குதான். அது இல்லாமல் இந்த பெந்தகோஸ்தே மாதிரி மற்ற இந்த மாதிரி குரூப் இருக்காங்கல்ல, அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் சில இடங்களில் ஜப கூட்டங்கள் ஆமாம் அப்படின்னு நடத்தி சிஎஸ்ஐ கூட்டங்கள் நடத்துவாங்க. இப்போ இந்த இடங்கள்லாம் இந்த மார்ச் மாதம் சட்டம் போட்டதுலேருந்து இப்படி கூட்டம் நடக்கிற இடங்களுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திடீர்னு ஒரு 30-40 பேர் பஜரங்கள் ஆட்களை உள்ளே போடுறாங்க. உள்ளே பூந்து ஏந்திரி, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. பேர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அப்போ ஆதார் கார்டை காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விஜய் இருக்காருன்னு வச்சுக்குவாங்க. பேர் என்ன? விஜய். உங்கள் அப்பா பேர் என்ன? சந்திரசேகர். அப்புறம் இதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற? இல்லைங்க, நான் ஜோசப் விஜய். இதெல்லாம் வேணாம், ஜோசப் வேறு விஜய் வேறு. ஒன்று ஜோசப்னு வை, விஜய். உங்கள் அப்பா பேர் சந்திரசேகர்ன்ற. எதுக்கு இங்கே இருக்கிற? யார் ஒன்று இங்கே கூட்டியாந்தது? அது அந்தாளா, இந்த பாஸ்டரா, இவாயா? என்ன மதம் மாத்துறீங்களா இங்கே? இல்லை, அது அவர் யாருன்னே தெரியாதுங்க, அவர் வந்தார் சர்ச்சுக்கு இருக்கார், இந்த கதையெல்லாம் வேணாம் அப்படின்னு 2 சாத்தின உடனே பாஸ்டரோ ஃபாதரோ உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வருது. போலீஸ் என்ன பிரச்சனை இங்கே? இல்லைங்க, மதம் மாற்றுறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வழக்கமாக இங்கே ப்ரேயர் தான் பண்ணுறோம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சரி யார்? நீ வண்டியில் ஏறு, ஃபாதர் வண்டியில் ஏறு, நீ வண்டியில் ஏறு, எல்லாரும் விஜய் வண்டியில் ஏறு, எல்லாரையும் ஏற்றி ஸ்டேஷனை கொண்டு போயிட்டு கேஸ், எஃப்ஐஆர். இப்படி போட்டதில் 80% கேஸு கிறிஸ்தவர்கள் மேலே போடப்படுது. மதம் மாற்ற முயற்சி அப்படின்னு இதுக்கே பிரச்சனை. 20% தான் பஜரங்கள் மேலே. ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அது பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கி நோட்டிஃபை பண்ண பிறகு தான் அமலுக்கு வரணும் அப்படின்னு பஜரங்களுக்கும் தெரியல, போலீஸுக்கும் தெரியல. சட்டம் போட்டாச்சுல்ல அப்படின்னு அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இவங்க கோர்ட்டுக்கு போய், ஐயா இது ஒன்றும் நோட்டிஃபையே ஆகலை, அதுக்குள்ளே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சில எஃப்ஐஆரை இது பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நடந்தது இது வரைக்கும் நடந்தது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இந்த ஒரு லொக்காலிட்டியில் மட்டும், இது மும்பை மெட்ரோபாலிட்டன் லொக்காலிட்டியில் மட்டும் இது நடந்துருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழலில் இப்போ நாளைக்கு இந்த சட்டம் அமலுக்கு வருது அப்படின்னா, சட்டம் வராத போதே இந்த கதி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் பயம். அதன் விளைவாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வர்றவங்க, சண்டே மாதத்துக்கு ப்ரேயருக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும், நீ பார்ன் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இல்லை சும்மா இந்துவாக இருந்துக்கிட்டு ஒரு நம்பிக்கையில் வர்றவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஃபார்ம், ஃபோட்டோ ஓட்டு, ஆதார் கார்டை கொடு, அட்ரஸை கொடு, அப்பா பேரை கொடு, அதுக்கு மேலே அதில்
எழுதியிருக்குது. என்ன என்ன எழுதியிருக்குது? இது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன். இந்த ப்ரேயருக்கு நான் என் சொந்த விருப்பத்தின் பேரில் பங்கேற்கிறேன். என் மேலே யாரும் ப்ரெஷர் போடலை, எனக்கு யாரும் ஆசை காட்டவில்லை, என்னை யாரும் மிரட்டி இதில் பங்கேற்க வைக்கவில்லை. 100% என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் தானாக மனம் வந்து இந்த இதில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பேன் நம்பர் வேற போடணுமா. கடவுளுக்கும் பேன் நம்பருக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. கடவுளுக்கும் ஆதாருக்குமே சம்மந்தம் இல்லைங்கும்போது அப்புறம் என்ன, இது எல்லாத்தையும் போட்டு கையெழுத்து போட்டு ஃபாதர் வாங்கி வச்சுக்கிறார். இந்த ஃபாதத்தை கொடுக்காதவன் யாரும் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. கிறிஸ்டியனாக இருந்தாலும், பான் கிறிஸ்டியனாக இருந்தாலும், பான் கிறிஸ்டியனாக இருந்தாலும் உள்ளே வரக்கூடாது. இது நான் சொல்லலை, ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஹிந்துலாம் ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஒரு அம்மாலாம் சொல்லியிருக்கு, 16 வருஷமாக நான் இந்த சர்ச்சுக்கு வரேங்க, இப்போ ஃபார்மில் கையெழுத்து போட்டு கேட்குறாங்க, என்ன செய்கிறது, ஒரு பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாட்டுக்கு வர்றவங்கள்ட்ட இப்படி எழுதி வாங்குகிற அளவுக்கு, இவ்வளவு பயமுறுத்தும் அளவுக்கு அந்த சட்டம் இருக்குது. இல்லை, இது வந்து சர்ச்சு அப்படிங்கக்கூடிய நிர்வாகமே வந்து கடுமையாக பயப்படுறாங்க. யாராவது இந்துக்கள் அந்த வழியாக போனால் கூட தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. ஆமாம் ஆமாம், சும்மா ஒரு 2 பேர் வந்து பஜ்ரங் தள். அது அடுத்த பாயிண்ட்டு, நான் சொல்கிறது அடுத்த பாயிண்ட்டு. அந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் போட்டிருக்கிற சட்டம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த இவங்க எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, ஆசை காட்டுவது, அச்சுறுத்துவது, இந்த மாதிரி ஏமாற்றுவது, மிரட்டுவது, இப்படி எதுவும் செய்யலைங்க, நானாக தான் சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த வார்த்தைகள் எல்லாம் அதில் இருக்குது. சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும்போது அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஆசை காட்டுவது அப்படின்றதுக்கு, வாங்க கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு இது கிடைக்கும், இது கிடைக்கும், இதெல்லாம் பொருளாயத ஆசைகள் காட்டுறது. பால் பவுடருக்கு போனவங்க, அரிசிக்கு போனவங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் பொருள் வகைப்பட்ட ஆசைகள். அதை மட்டும் சொல்லலை, எங்கள் மதத்துக்கு வந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறதும் ஆசை காட்டுறதுல வரும். ஒவ்வொரு மதமும் அதை தான் சொல்லுது, இங்கே வந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகலான்னு. அப்படி சொல்கிறதையும் ஆசை காட்டுறது. மிரட்டுவது அப்படின்றதுல எதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக மிரட்டுறதுன்னா நமக்கு தெரியும், தொலைச்சிருவேன் வரலன்னா. நீ வந்து ஒரு இந்து கிறிஸ்தவ நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு, நீ மதம் மாறனா வேலையை விட்டு தூக்கிடுவேன், இதெல்லாம் ஒரு மிரட்டல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற கேட்டகரியில். ஆனால் நீங்கள் சவுத்துலாம் எழுதி போட்டிருக்கிறதோ பைபிள் வாசகங்களோ மதத்தில் சொல்லியிருக்கிறது என்ன, இந்த பாதையை பின்பற்றலைன்னாக்கா நீ வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு ஒவ்வொரு மதமும் சொல்லுது, எல்லாமே சொல்லுது. அது வந்து மிரட்டலில் சேர்த்துருக்காங்க. சரியா? அடுத்தது ஃப்ராடு, ஏமாற்றுவது. ஜெபம் பண்ணாக்க குணமாகும் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா, நம்பிக்கை. அது வந்து மத நம்பிக்கை, அதை ஃப்ராடில் சேர்த்துட்டாங்க. இப்போ ஜெபம் பண்ணாக்க குணமாகும் அப்படின்றது ஃப்ராடு. நம்ம ஊரில் யூஜிசி டைரக்ஷன் படி ஜோசியம் வந்து சயின்ஸு. இப்போ ரிக்கி ரத்தன் பண்ணிட்டு சயின்டிஸ்ட் அவர். என்ன, ஜெபம் பண்ணால் குணமாகுன்றது ஃப்ராடு. அப்புறம் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணால் காலி, இந்த கோயிலுக்கு போனால் அது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகும், இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், அந்த கோயிலுக்கு போனால் டைவர்ஸ் ஆகும், இந்த கோயிலுக்கு போனாக்கா நம்ம கட்சியிலேருந்து ஆளை தூக்கலாம், இந்த கோயிலுக்கு போனால் ஆள் தூக்க முடியாமல் தடுக்கலாம். இது மாதிரி நிறைய பக்தி விகடனில் வருது இல்லை. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் அதில் வராது. ஆனால் ஜெபம் பண்ணால் குணமாகுன்றது ஃப்ராடு, வாஸ்து சாஸ்து. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இம்பர்சனேஷன், ஆள்மாறாட்டம். இதில் ஆள்மாறாட்டம் என்ன இருக்குது, அதான் புரியலையா. ஜோசப் விஜய்ன்றது தான் ஆள்மாறாட்டம். அவங்க சொல்கிறபடி ஒன்று ஜோசப்னு சொல்லு, இல்லை விஜய்ன்னு சொல்லு. ஜோசப் இல்லை விஜய், அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு வர? இதுதான் கேள்வி. புரியுதா நான் சொல்கிறது? இதை தான் கிரிப்டோ கிறிஸ்டியன் நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ
இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்காரங்க இந்து பேரை வைத்து கொண்டு இடஒதுக்கீடு சலுகைகளை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க, இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது வந்து பிஜேபியோட இது. அதைத்தான் இம்பர்சனேஷன் இவங்க சொல்கிறாங்க. புரியுது இல்லையா? இது இது எல்லாமே தண்டிக்கத்தக்க குற்றங்கள். தண்டனை என்ன அப்படின்னாக்கா அது ஃபைனு, சில லட்சம் ரூபாய் ஃபைன்லேருந்து 4.5 லட்சம் ரூபாய் ஃபைனில் தொடங்கி 10 ஆண்டு சிறை தண்டனை வரைக்கும் உண்டு. இதெல்லாம் இப்படி. இப்போ ஒரு பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுது. கல்யாணம் கிறிஸ்தவ முறைப்படி நடக்குது, குழந்தையும் பிறந்துடுது, ஏதோ ஒன்று ஆகிடுது வச்சுக்கோங்க. பொண்ணோட சொந்தக்காரங்களுக்கோ ஜாதிக்காரங்களுக்கோ இதில் உடன்பாடு இல்லை. ஒரு பெட்டிஷனை போடுறாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ் வந்து கூப்பிட்டு விசாரிக்கும். திருமணத்துக்காக மதம் மாறி இருந்தால் அந்த மதம் மாற்றம் செல்லாது. மதம் மாற்றம் செல்லாது மட்டும் இல்லை, திருமணமே செல்லாது. இல்லை குழந்தை பிறந்துருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைய அம்மாட்ட கொடுத்துட்டு பிரித்து விட்டோம், இதுதான் சட்டம். இந்த சட்டம் அதிர்ச்சியா இருக்கு. நீங்க வந்து சொல்றது பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. சட்டத்தில் இருக்கு என்ன இதுக்கு மேலே சரி. அப்போ நான் வந்து உண்மையிலேயே நான் பைபிளை படித்து கிறிஸ்தவத்தால் ஈர்க்கப்பட்டு எனக்கு மதம் மாறணும் அப்படின்னு இருப்போம். நான் பிறப்பால் அல்லது ஏற்கனவே நம்பிக்கையால் நான் இந்து, நான் என்ன செய்யணும்? ஒரு விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறது, ஆர்டிகல் 25 சொல்லுது. அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டாக்க அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி நீங்கள் போனோன்னா அதுக்கு 60 நாள் முன்னதாக கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். இது மாதிரி நான் வந்து இந்து மதத்தில் பிறந்து இப்படி இருந்துட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து இது மாதிரி கிறிஸ்தவத்துக்கு மாறலான்னு என்னை யாரும் தூண்டவோ ஆசை காட்டவோ மிரட்டவோ இது மாதிரி எதுவும் இல்லை, என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் நான் கிறிஸ்தவத்துக்கு மாறுறேன், இதுக்கு நீங்கள் அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். கலெக்டர் என்ன செய்வார்னா, நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா பஞ்சாயத்து போர்டு அந்த ஏரியா அங்கே என்ன இருக்குதோ அந்த நோட்டீஸ் போர்டில் இப்படி கோவிந்தசாமின்றவர் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாற விரும்புகிறார், யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு ஒட்டிடுவார். இது ஒட்டிட்டா உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை தெருக்காரங்களோ யாரோ ஒருத்தர், கோவிந்தசாமி விவரம் இல்லாதவங்க, அந்த 2 தெரு தள்ளி ஒரு பாஸ்டர் இருக்கிறார்ல, அந்த ஆள் தான் இவனை மண்டையை கழுவி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இது வந்து ஏமாற்றி மோசடி செய்து மதம் மாற்றும் முயற்சி இது அப்படின்னு ஒருத்தர் கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த பெட்டிஷன் வந்துருச்சுன்னா உடனே பாஸ்டர் மேலேயும் இவர் மேலேயும் எஃப்ஐஆர் உடனே போட்டுருவாங்க. போட்டு விசாரணை. இப்போ பாஸ்டரு எனக்கு கோவிந்தசாமியே தெரியாதுங்க யாருன்னு அப்படின்னு அவர் நிரூபிக்கணும். குற்றம் சாட்டுபவர்கள் பாஸ்டரின் குற்றத்தை நிரூபிக்க வேண்டியதில்லை, இவங்க குற்றம் சாட்டிடுவாங்க. அவர் வந்து இல்லை இவன் குற்றம் சாட்டுறவன் ஞாயிற்றுக்கிழமை கோவிந்தசாமி வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் அந்த பக்கமே வரல, அந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருந்தேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருந்தேன், நான் வரல, நிரூபிக்க வேண்டியது அவர் பொறுப்பு மற்றும் கோவிந்தசாமி பொறுப்பு. அப்போ கிரிமினல் லாவை தலைகீழ இது வந்து திருப்பிடுது. இப்படி இதெல்லாம் கிளியர் ஆகி சரி ஓகே ஒன்றும் இல்லைன்னாக்கா அவர் வந்து மாறலாம். அதுவும் ஒரு 21 நாளைக்குள்ளே பதிவு பண்ணி இன்டிமேட் பண்ணணும், இல்லைன்னாக்கா அவர் மதம் மாற முடியாது. ஸோ இதுதான் சுருக்கமாக சொன்னாக்க. ரொம்ப நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது ஒரு ஒரு உட்டோபியன் உலகத்துக்குள்ள ஒரு பெரிய சர்வாதிகார ஆட்சிக்குள்ள ஒரு ஏதோ ஒரு பெரிய சர்வாதிகார சட்டத்திட்டத்துக்குள்ள வாழ்ற மாதிரி. இல்லை இப்போ சொன்னீங்க இல்லையா, 12 ஸ்டேட்டில் இந்த சட்டம் ஏற்கனவே இருக்குது, இது 13. இது 13 மக்கள் தொகை கணக்கில் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த பாரத திருநாடா இந்திய திருநாடா ஏதோ ஒரு திருநாடு, இந்த திருநாட்டில் 71 கோடி மக்கள் இந்த சட்டத்தின் கீழே வந்துட்டாங்க. ஏற்கனவே பாதி இந்து ராஷ்டிரம் ரெடி, 51% இந்து ராஷ்டிரம் வந்துருச்சு. இப்போ இந்த சட்டத்தை கோர்ட்டில் சேலஞ்ச் எல்லாம் ஆகணும் இல்லை. இப்போ இது மாநிலங்கள் தனித்தனியாக எல்லா மாநிலங்களும் இந்த சட்டத்தை போட்டிருக்குது. பல மாநிலங்கள், ராஜஸ்தான், ஹரியானா, கர்நாடகா, ஒரிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இப்படி ஒரு மொத்தம் உத்தரகண்டு,
இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு மொத்தம் 13 ஸ்டேட்டு போட்டு அது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த இப்போ 13ஆவதாக இங்கே இது வந்திருக்குது. இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதா? ஆமாம். அந்தந்த ஊரில் ஹைகோர்ட்டில் வந்து சில பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் ஹைகோர்ட்டு தலையிட்டு இந்தந்த பிரிவுகள் இதில் செல்லாதுன்னு அதுக்கு இன்ட்ரீம் ஸ்டே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது மொத்தத்திலே அன்கான்ஸ்டியூஷனல். ஏன் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் அன்கான்ஸ்டியூஷனல்னாக்கா, இது மொத்தத்தில் குற்றம் சாட்டுபவர் தான் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் என்பது போக, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தன்னை நிரபராதி என்று நிரூபித்து கொள்ள வேண்டும்னு பொடா தடா சட்டம் மாதிரி ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை, ஆசை காட்டுவது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது, ஏதோ ஒரு வது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 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 என்ன மிரட்டினாங்கன்னா நான் தான் சொல்லணும், எனக்கு ஆசை காட்டினாங்கன்னா நான் தான் சொல்லணும். இந்த சட்டம் என்ன சொல்லுது? நீ சும்மா இரு, அவர் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சொல்றாரு. இது எந்த ஒரு சட்டம்? இது இப்போ ஒரு பெண் காதலித்து திருமணம் செய்து கொள்றார். அவளை ஏமாற்றி திருமணம், இல்லைங்க நான் காதலித்து தான், உனக்கு தெரியாது இரு, அவர் சொல்றாரு. மரத்தடி பஞ்சாயத்து மாதிரி. ஆமா. இப்போ பேசாத. அரசமைப்பு சட்டப்படி ஒரு 20 வயசு 25 வயசான பெண்ணுக்கு அவளுடைய ஏஜென்சி, அவளுடைய உரிமை, ஒரு குடிமகன் என்ற முறையில் இருக்கிற உரிமை, அதையே இது வந்து ரத்து செஞ்சிருது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு நபர் தான் எந்த மதத்தை பின்பற்றுவது அப்படின்னு வந்து முடிவு செய்கிறான். அவன் முடிவு செய்கிறான், அவனுக்கு அந்த உரிமையை மறுக்குது. அது இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தனை கூட்டின்னு வந்து அவனை அக்யூஸ்ட் ஆகுது. மத பிரச்சாரம் செய்கிற உரிமை இருக்குது, அதை பார்த்து கேட்டு நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சாரம் பண்ணவனையும் குற்றவாளி ஆக்குது. இப்போ ஆர்டிகிள் 25க்கு வருவோம். ஆர்டிகிள் 25 தான் இந்த உரிமையை சொல்லுது. ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுதுன்னா, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், ஹெல்த் அண்ட் மொராலிட்டி, இந்த 3 நிபந்தனைகள். ஒரு பொது ஒழுங்கை பாதிக்காமல், மொராலிட்டி பொது ஒழுக்கம் இருக்கு இல்லையா, அதற்கு குந்தகமாக எதிராக இல்லாமல், இன்னொன்று ஹெல்த்து சுகாதாரம், இந்த 3க்கும் விரோதமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் மனசாட்சியை, ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் எல்லா குடிமக்களுக்கும் உண்டு, அது தனி ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் ரைட். ரிலிஜியஸ் ரைட் வந்து நீங்கள் வழிபடவும் பிரச்சாரம் செய்யவும் உங்களுக்கு உரிமை. இது ரெண்டையும் பிரித்து சொல்லியிருக்கு, அண்டு போட்டு. மனசாட்சி சுதந்திரம் என்பதே மத சுதந்திரம் அல்ல. ஏன் அதை பிரிச்சிருக்கிறாங்க? மதம் இல்லாமல் இருக்கிற சுதந்திரமும் உண்டு, மதம் சார்ந்திராமல் நாத்திகராக அரியோனாவாதியாக இருக்கும் சுதந்திரமும் ஆர்டிகிள் 25 கீழே இருக்குது. ஓகே, இப்போது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நம்புறது நம்பாமல் இருக்கிறது, இதை வந்து அரசாங்கம் தலையிட முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா அப்படின்றது கேள்வி. இப்போ நான் வந்து போன தேர்தலில் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், இந்த வாட்டி நான் தாவேகாவுக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுக்கு இந்த வாட்டி தாவேகாவுக்கு போட்டீங்க? போன தேர்தல் வரைக்கும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி திமுகவுக்கு போட்டீங்க, ஏன் தாவேகாவுக்கு போட்டீங்கன்னு கேட்கலாமா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இது என்னுடைய டெமோக்ராட்டிக் ரைட். இந்த கம்பெனியில் வேலையை இருக்கிறேன், பிடிக்கல நான் இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன், அது எதுக்கு போகிறேன் இன்னொரு கம்பெனிக்கு? கேட்க முடியாது. இந்த ஊரில் இருக்கிறேன், வேறு ஊருக்கு போகிறேன், கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இதை மட்டும், இந்த சாமியை கும்பிட்றேன், வேண்டாம் நான் அந்த சாமியை கும்பிட்றேன், அது உனக்கு ரைட்டு கிடையாது, அதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு அரசு கேட்க முடியுமா என்பது தான் கேள்வி. அப்போ மனசாட்சி சுதந்திரம் என்பது எங்கே இருக்குது? ஆர்டிகிள் 25 சொல்லக்கூடிய இந்த அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா, மனசாட்சி சுதந்திரம் அப்படின்றத ரத்து செய்து விடுகிறது இந்த சட்டம். அவ்வளோ கிளாரிங்காக வெளிப்படையாக இருக்குது. அப்படி செய்ய முடியுமா என்பது தான் கேள்வி. இப்போ நான் இன்னொன்றும் கேட்குறேன்,
இந்த சட்டத்தின்படி ஒரு குடிமகன் ஒரு கடவுளை தான் கும்பிட முடியும். இந்த சட்டம் சொல்கிறபடி இப்போ திருப்பரங்குன்றதே எடுத்துங்க. மக்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மேலே சிக்கந்தர் தர்காவுக்கு போவாங்க. அது எப்படி நீ சிக்கந்தர் தர்காவுக்கு போகிற? சிக்கந்தர் தர்காவில் இருக்கிற பாயை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை, இந்துவே போகிறாங்கல்ல, ஆமாம், அங்கே போய் ஏங்க அங்கே கிடா வெட்டி சாமி கும்பிட்றது யார்? மெஜாரிட்டி வந்து ஆமாம், இந்துக்கள் தான். இந்த பக்கம் தஞ்சை மாவட்டம், இந்த பழைய தஞ்சை மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னாக்கா சுற்றுலா ஒரு பயணம்னு போட்டாலே கிளம்புனாலே, ஒரு வேன் எடுத்துகிட்டு கிளம்புனாலே எட்டுக்குடி போயிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே நாகூருக்கு போயிட்டு திரும்பி வர்றது இயல்பாக நடக்கிறது தான். இப்போ நீங்கள் நடந்து பாத யாத்திரை வேளாங்கண்ணிக்கு போகிறதுல இந்துக்களும் கணிசமானவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கூடாது. இது மட்டும்தான், ஒரு கடவுளை தான் கும்பிடணும். இப்போ இது வந்து ஒரு தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்கள் மீது அல்லது இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்துக்களை ஜெயிலில் அடைக்குது. இதில் அடிஷ்னலாக நம்ம தனியாக விவாதிப்போம். அம்பேத்கர் செய்த பௌத்த மதமாற்றம் இந்த சட்டத்தின்படி என்ன அப்படிங்கிறது தனியாக விவாதிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆமாம், பௌத்தம் அது வந்து இந்து அப்படின்ற சட்டத்துக்குள்ள பௌத்தம் சீக்கியம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டதுனால அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து புத்தரை வழிபட்டா விட்டுருவாங்க, ஃபியூச்சரில் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் தான் பிரச்சனை. இல்லை நீ ஏன் முருகனை கும்பிட்ற, நீ வந்து ராமனை கும்பிட மாட்டேங்கிற அப்படின்னு ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணுவாங்களா? இல்லை, அது ஒரே இந்து மதம்னு பட்டியலில் அடிச்சிட்டாங்க. இந்துன்னு ஒன்று இல்லை. ஆமாம், அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இல்லையா, இங்கே இந்து உணர்வு கிடையாது, ஜாதி உணர்வு தான் இருக்குது. இந்து உணர்வு எப்போ வரும் அப்படின்னா ஆன்டி முஸ்லீம் வரும்போது தான் இங்கே இந்து உணர்வு வரும்னு சொல்லியிருக்காரு. அப்போ வெள்ளைக்காரனும் யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, மற்றவர்கள்லாம் இந்துக்கள் அப்படின்னு வந்து ஒரு, ஏன்னா இங்கே இந்துக்கள்னு சொல்லப்படுபவர்களிடம் நீ என்ன மதம் அப்படின்னா மதம்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஜாதி தான் இருக்கிறாங்க. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை மதம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ளிகபிளே ஆகாது. ஆர்கனைஸ்டான ஒரு ரிலீஜனே இங்கே கிடையாது. ஆமாம், மதம் என்பது எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா உயர் வர்ணத்தாரிடையே 6 மதங்கள் இருந்தது, ஷண்மதம். அதுதான் சைவம், வைணவம், கணாபத்தியம், இந்த மாதிரி சாக்தம், இந்த மாதிரி உள்ளது. அதுதான் நம்ம சங்கராச்சாரியார் எழுதியிருக்காரு. வெள்ளைக்காரன் நம்மளெல்லாம் ஒன்றா சேர்க்கலைன்னா நம்ம வந்து மைனாரிட்டி ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி சேர்த்து கட்டப்பட்டது. இப்போது ஒரு மனிதன் ஒரு கடவுளைத்தான் வழிபட வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற அதிகாரம் அரசியல் சட்டத்துக்கு இருக்குதா என்றால் கிடையாது. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நாத்திகன். நான் சர்ச்சுக்கு போகலாமா கூடாதா? மசூதிக்கு போகலாமா கூடாதா? கோயிலுக்கு போகலாமா கூடாதா? உங்களோட விருப்பம் தான், என்னோட விருப்பம். அதில் உள்ள கண்டிஷன் என்ன? சர்ச்சுக்கோ மசூதிக்கோ கோயிலுக்கோ போனால் அந்த இடங்களுக்குரிய நெறிமுறைகளையும் ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பட்டு நான் நடக்கணும். செருப்பை வெளியே கட்டி போட்டு போனோம்னாக்கா செருப்பை கழட்டி போட்டு போகணும். காலில் கழுவிட்டு தாங்க மஸ்ஜிதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்படி போகணும். கோயிலுக்கு என்ன உண்டோ அது மாதிரி இல்லையா? அதை இந்த ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா என்பதை ஃபார்மில் கையெழுத்து வாங்கி எப்படிங்க நிரூபிக்க முடியும்? இப்போ களவாணி பைய 3 மதத்துலையும் இருக்கிறானா இல்லையா? எல்லாம் அர்ச்சகர் பாதிரியாரே களவாணியாக இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். அவனுக்கெல்லாம் விசுவாசம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறான். ஃபெய்த் இருக்குது, நான் ஆகம விதியை நான் பரம்பரையாக வந்திருக்கிறேன்ற பார்ப்பனர்கள் தான் சிலை திருடுறான், நகை திருடுறான். உண்டா இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபெய்த் இருக்குதா இல்லையா? இப்போ ஃபெய்த் இல்லை அப்படின்னா நாத்திகன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சட்டம் இயற்ற முடியுமா? அல்லது ஃபெய்த் இருக்கான்னு கேள்வி கேட்க முடியுமா என்றால் இது சாத்தியமே இல்லை, இம்பாசிபிள் அது. அதாவது அப்படி கேட்கறது. ஆனால் நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதின்றவங்க ஒரு விசித்திரமான தீர்ப்பு கொடுத்தாங்க. பழனி மலை மேலே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் தம்பதிகளுக்கு ஆசை, வழக்கமாக போயிட்டுருக்குறாங்க. அதை இந்து முன்னணிக்காரன் ஒருத்தன் பெட்டிஷனை போட்டு கேஸு. இப்போ பழனி முருகன் கோயிலில் சில முக்கியமான பெரிய கோயில்களில் வெளியவே போர்டு வச்சுருக்காங்க, பிற மதத்தினர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே போகக்கூடாது, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு. இல்லை இப்போ என்ட்ரன்ஸ்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஒரு ரெஜிஸ்டர் போட்டு உள்ளே போகிறதுன்னா இந்த பழனி முருகனை நான் நம்புகிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க.
இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? எந்த அரசியல் சட்டத்தில் வரும்? அது எதுலேயும் வராது. இது கேலிக்கூத்து. சட்டத்தில் வர்றது மட்டும் இல்லை, அபத்தமானது. அப்போது இந்த மாதிரி ஒரு தனிநபருடைய உரிமை, கண்ணியம், இது எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் விதத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. இவ்வளவு கேவலமான சட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் உச்சகட்டம். இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ் பண்ணிட்டா மதமாற்றம் கிடையாதுன்றது மட்டும் இல்லை, 20 வருஷம் வரை இல்லை ஆயுள் தண்டனை, அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அங்கே உத்தரப்பிரதேச சட்டத்தில். இப்போது இந்த சட்டங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டாக இப்படி போட்டு வராங்க. இதை எதிர்த்து சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ், சிஜேபி அப்படின்னு சொல்லி தீஸ்த சேத்தல்வாத் நடத்துறது, அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. வேறு சில அமைப்புகள் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இது 2020 கேஸ் போட்டாங்க. இது வரைக்கும் 13 வாய்தா. வாய்தா வாங்கினது யாருன்னா சட்டத்தை இயற்றிய பாஜக அரசுகள். பதில் சொல்கிறதுக்கு வாய்தா வாங்குறாங்க. இன்றைக்கி 2026 இருக்க 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு விசாரிக்கலை. இதை பற்றி என்ன சொல்வது? இவ்வளவு கிளாரிங்கான அன்கான்ஸ்டியூஷனலான வயலேஷன். இதை பார்த்த உடனே இதை இந்த சட்டம் செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லிடணும். இது இந்திய சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நாடார் சமூகத்துக்குள்ளே ஹிந்துக்களும் இருப்பாங்க, கிறிஸ்தவரும் இருப்பாங்க. 2 பேரும் மாமச்சனாக இருப்பாங்க, பங்காளியாக இருப்பாங்க, சொந்த பந்தமாக இருப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க. இவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு காது குத்து அப்படின்னா அவங்க வருவாங்க. அவங்க வீட்டில் சர்ச்சில் புது நன்மை கொடுக்குறாங்க அப்படின்னு போவாங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ரி இல்லையா? ஆமாம், அதில் போய் உள்ள ஒரு இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் அங்கே போய் தர்காவில் கும்பிடுறாங்க, அவங்க இங்கே வர்றாங்க. அந்த மக்கள், அதாவது தேவர் சமூகம், முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க, இந்த மதம் இந்து முஸ்லீம்ன்றதே இப்போ நீங்கள் சொல்லி தாங்க நாங்கள் நீங்கள் கேட்கவும் தான் அந்த வார்த்தையே பேசுகிறோம். மற்றபடி நாங்கள் மாமா மச்சான் இல்லை, இயல்பாகவே அப்படி தான் பேசிக்கிறாங்க, அப்படி தான் பேசிக்குவோம் நாங்கள், அப்படி தான் எங்களோட. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு கம்யூனிட்டி அப்படி இருந்து வேறொரு மதத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கிறாங்க. அந்த பழைய உறவு முறை அப்படியே தொடர்கிறதுன்ற முறையில் தான் அந்த வழக்கு இருக்குது. அது இல்லாமல் ஒரு நெருக்கத்தை காட்டும் வகையில் பேசிக்கிறது அந்த மாதிரி இல்லை. குடும்ப நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ், எல்லா சடங்கு சம்பிரதாயங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறாங்க அவங்க. அது மாதிரி இதை எப்படி இந்த மாதிரியான சட்டங்கள் வரும்போது ஆர்எஸ்எஸ் மாதிரி, பஜ்ரங் தள் மாதிரி ஆன ஆட்கள் இந்த கும்பல்களுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த சமூக அமைதியவே மொத்தமாக குலைச்சு. இல்லை, இது இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒன்று கலத்தல், ஆங்கிலத்தில் சின்க்ரெட்டிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று கலத்தல் அப்படின்றது இருக்கக்கூடாது. இதை டிவைட் பண்ணணும், இப்படி பிரித்து வச்சா தான் ஹிந்து அரசியலை, இந்துத்துவ அரசியலை வளர்க்கணும் அப்படின்னா அதை பிரித்து வைக்கணும். அது கருத்து ரீதியாக பிரிக்கணும், இன்னொன்று ஃபிசிக்கலாகவும் பிரிக்கணும். குஜராத்தில் கெட்டோவைசேஷன் சொல்லுவாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்து வாழக்கூடிய இடங்களில் முஸ்லீம்களை பிரித்து வேறு இடத்துக்கு அனுப்பணும். அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா முஸ்லீமுக்கு இடம் இல்லை, அவங்கள ஒரு ஏரியாவுக்கு. சென்னையிலே அப்படி தான் இருக்குது. சென்னையிலேயே யாரும் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லி நடக்கலை. இந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, இந்த கண்ணோட்டத்தில் அப்படி முஸ்லீம்களையும் தலித்துகளையும் அது ஒரு எழுதா கிளவியது. இந்த இஷ்யூ இபிடபிள்யூட ஒரு கட்டுரை வந்துருந்துச்சு. இந்த கல்விக்கூடங்களில் பாட்டம்ல இருந்து எப்படி இந்துத்துவா மேலே வருது. நம்ம இப்போ நம்ம பேசுறது பாலிசியாக பேசுகிறோம். இந்த கட்டுரையினுடைய தலைப்பே ஒரு நல்ல தலைப்பில் போட்டிருந்தாங்க. ஹிந்துத்துவா பை அதர் மீன்ஸ் த எஜுகேஷனல் மார்க்கெட் அண்ட் த பாலிடிக்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையில் அவங்க பாட்டம் அப் ஹிந்துத்துவா அப்படிங்கிறாங்க. கீழே எப்படி இருக்குது மேலே வருது அப்படிங்கிறதையும். ஆமாம், இப்போ இந்த வீடு கொடுக்காம இருக்கிறது கீழே இருந்து வருது. ஸ்கூலில் ஒரு முஸ்லீம் ஆசிரியரை வேலைக்கு சேர்த்தாம தவிர்க்கிறது. இப்போ அவ்வளோ வேணாங்க. இப்போ ஒரு பிரச்சனைங்க. அயோத்தியில் நிஷாத்னு ஒரு கம்யூனிட்டி. நிஷாத்ன்ற கம்யூனிட்டி யாருன்னா அவங்க படகோட்டிகள். அதான் அந்த குகனோட ஐவரானம், அது கங்கையை கடக்கிறதுக்கு அங்கே போட்டு முக்கியன்றதுனால அந்த கம்யூனிட்டி பெருசு. அதில் பிஜேபி அதை ஒழுங்கு பண்ணி குகனுக்கு சிலை வச்சு கோயில் கட்டி இந்த மாதிரி இதெல்லாம் அந்த அயோத்தி அந்த ராமர் கோயில் காம்ப்ளெக்ஸில் அதுக்கு ஒரு சந்நிதி இருக்குது.
அந்த மாதிரிலாம். ஆமாம் ஆமாம், இப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்கள உஷார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு முயற்சி எடுத்து ஏதோ ஒரு மாநாடு ஏதோ போட்டிருக்கிறாங்க. நிஷாத் கம்யூனிட்டி ஏங்க, பட ஓட்டிகளுக்கு உணவு என்னவா இருக்கும்? மீன். மீன் தான் இருக்கும், இயல்பா மீன் தான் இருக்கும். அங்கே மீன் சர்வ் பண்ணாங்களாம். அதை காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சாப்பிட்டாராம். சாப்பிட்டாரு, இந்த மாதத்தில், புனிதமான இந்த மாதத்தில் மீன் சாப்பிட்டாருன்னு அவன் சொல்கிறான். கோர்ட் வரைக்கும் போச்சு பஞ்சாயத்து. சொன்ன உடனே காங்கிரஸ்காரன் இல்லவே இல்லை, மீனை நான் கண்ணாலே இவன் தெரிஞ்சு இவங்க வந்து மதசார்பின்மையை காப்பாற்ற, இவங்க மதசார்பின்மையை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, எங்களோட இருக்காருங்க விஜய், மதசார்பின்மையை காப்பாற்றினா தீரணும். யார் திரும்ப சொல்கிறாருல்ல, ஆட்டோமேட்டிக்காக எங்களோட யார் பிஜேபியே எங்களோட சேர்ந்தாலும் மதசார்பின்மையை காப்பாற்றி தான் ஆகணும். அந்த அளவுக்கு வெயிட்டான பார்ட்டி அப்படின்றவங்க கதி இது. யூபியில், கர்நாடகாவில் இவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது. கர்நாடகாவில் இந்த சட்டம் இருக்குது. ஆட்சி இத்தனை நாள் இருந்துச்சு இல்லை, சட்டத்தை ரிப்பல் பண்ணலாமா கூடாதா? கண்டிப்பாக பண்ணிருக்கணும், இன்னும் பண்ணல. இது வந்து காங்கிரஸ் தொடர்ந்து செய்கிற வேலை. இப்போ சிஜேபி கேஸ் போட்டிருக்கிறாங்க, தீஸ்தா சேத்தல்வாதி இவங்க பண்ணுறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுதுங்க, என்ன செய்யுதுன்னு கேட்குறேன். இந்த ஸ்டேட்லலாம் காங்கிரஸ் என்ன செய்யுது, ஏன் சேலஞ்ச் பண்ண மாட்டேங்குது? நீங்கள் இதை கேள்விக்குள்ளாக்க மாட்டீங்க, இதை சேலஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள்லாம் மதசார்பற்றவர்கள், அதை காப்பாற்றுவீங்க, நட்டமாக நிறுத்துவீங்கன்னு நாங்கள் நம்பணும். இந்த கேள்விக்கு என்னங்க பதில்? இப்போது தீஸ்தா சேத்தல்வாத் என்ற ஒரு பெண்மணி தான் குஜராத் ரைட்டில் ஏதோ முடிந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு நீதியை பெற்று தந்தது அவங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் என்ன செஞ்சது? காங்கிரஸ் அதுக்காக என்ன கேம்பெயின் நடந்துச்சு? பெரிய யோக்கியம் மாதிரி பேசுகிறாங்க. கேட்டால் ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு காட்டுறாரு, அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டம் தான் இப்போ நானும் பேசிகிட்டு இருக்கிறேன், கையில் புக்கு இல்லை வேற என்ன, அதுதான் பேசிகிட்டு இருக்கிறேன். விஷயத்தை பேசாமல் அதை வச்சுட்டு என்ன பேச்சு? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது பாதி இந்தியாவில் இது வந்துருச்சு, இது ஏன் ஒரு சீரியஸான விஷயமா இவர்களால் பேசப்படவில்லை அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்கள் இப்போ காங்கிரஸை நோக்கி மட்டும் நான் கேட்கல, இங்கே தாவேக்கா இருக்குது, ஏன் திமுக கேட்க மாட்டீங்களா? திமுக கேட்பாங்க, கேட்குறேன். இப்போ இதே பிரச்சனை திருக்காட்டுப்பள்ளியில் லாவண்யா தற்கொலை பற்றிய பிரச்சனை வந்தபோது அது மதம் மாற்றத்துக்காக தான், கிறிஸ்தவ நிறுவனம். ஏங்க அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டேன். ஆசை காட்டுவது, ஒரு லஞ்சம் கொடுத்து கவர்ந்து இழுப்பது இருக்கு இல்லையா, ஃப்ரீ எஜுகேஷனே அதில் சேர்த்துருக்குறாங்க. அதை நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா அது இருக்குது. இப்போ எல்லா பெரும்பாலான கல்வி நிறுவனங்களுக்குள்ள சர்ச்சை இருக்குது, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்குள்ள. அந்த நிறுவனத்துக்குள்ளே போகிற மாணவர்களே வந்து இவங்க வந்து இப்போ இலவசமாகவோ மலிவு கட்டணத்திலேயோ கல்வி வழங்குவதே ஒரு மதமாற்ற நடவடிக்கை அப்படியே இருக்குதுங்க. அதில் என்ன இப்போ திருக்காட்டுப்பள்ளியில் வந்து அதை தான் இது பண்ணாங்க அவங்க. நான் இத்தனை ஆண்டு 100 ஆண்டு வரலாறுல ஒத்தனை கூட இது வரைக்கும் மாற்றினதில்லை. அப்போவும் அவங்க அங்கே இருந்த ஒரு சிஸ்டரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. சிபிஐ விசாரணைக்கு ஜிஆர் சாமிநாதன் உத்தரவு போட்டார், சிபிஐ விசாரணைக்கு போச்சு, இல்லைன்னு தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனால் சிபிஐ விசாரணை கொடுத்த கையோட சுப்ரீம் கோர்ட்டில் அஸ்வினி உபாத்யாயான்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர், பிஜேபி எம்பின்னு நினைக்கிறேன் அந்த ஆள், அவருக்கு இதே தான் வேலை. அவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு, ஐயா இது மாதிரி மதம் மாற்றிட்டு இருக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு நீங்கள் தான் பார்த்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். டைரக்ஷன் மட்டும் இல்லை, இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கெல்லாம் சட்டம் போட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஒரே சட்டம் நாடு தழுவிய அளவில் இதுக்கு போடணும், அதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டார். அதை எதிர்த்து திமுக அரசு அன்னைக்கு பெட்டிஷன் போட்டிருக்குது. முதல் பாயிண்ட்டு, இது இங்கே மதமாற்றம்லாம் நடக்கலை, இது எங்கள் கருத்து, சிபிஐ விசாரிக்குது, அதுக்கு முன்னால் இதை பற்றி பேசக்கூடாது, அவங்க என்னவோ சொல்லட்டும். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 25 இருக்கிற உரிமை என்ன அப்படின்னா, மத நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் மதம் பிரச்சாரம் செய்வது அவர்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட். கட்டாயப்படுத்தி ஒருத்தரை மதமாற்றம் செய்வதற்கு இல்லையா, அதுதான் பொது ஒழுங்கை பாதிக்குன்ற முறையில் சட்டப்படி குற்றம். மற்றபடி மத பிரச்சாரம் செய்வது அப்படின்றது அவங்களுடைய ரைட். அதே போல் எந்த ஒரு தனிநபரும் தான் விரும்பிய மதத்தை தழுவுவதற்கு, மதம் மாறுவதற்கு அது அவங்களுடைய ரைட்டு. அதனால் இதெல்லாம் பேசவே முடியாது, இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு வாதாடுறாங்க.
அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது. அந்த பொசிஷனை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்குது. இப்போ இன்னைக்கு விஜய் தாவேக்காவை பற்றி சொல்லணும்னாக்கா சிறுபான்மைக்கு நாங்கள் தான்றாங்க. இந்த இப்போ ஐயுஎம்எல்காரங்க இப்போ போயிட்டு திமுக முஸ்லீம்களின் எதிரின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், சட்டமன்றத்தில் அழுகிறார். ஆமாம், அழுகுறாரு. திருப்பரங்குன்றதுக்காக ஒரு அழுதாரா எங்கேயாவது? அவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன? விஜய் வந்து துப்பாக்கி படத்துலையும் அதே போல வந்து பீஸ்லையும் இஸ்லாமிய அறிவு இல்லாமல் செயல்பட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம். இப்போ எப்படி திடீர்னு இப்படி பேசுறாருன்னு தெரியல. அது ஒன்று. திருப்பரங்குன்றம் நடந்தபோது நிர்மல்குமார் என்ன சொன்னார்? இது திமுகவும் பாஜகவும் நடத்தும் நாடகம். அதனால் இப்போ நிர்மல்குமார்கிட்ட பம்பாயில் நடப்பது என்ன கேட்டால் இது பிஜேபியும் அந்த பாதிரிகளும் நடத்தும் நாடகம் அப்படின்னு சொன்னார்னாக்கா நல்லாயிருக்கும். அப்போ அது என்னன்னு கருத்து சொல்லணும். அது எதுக்கு நாங்கள் சொல்லணும்? அதான் அவங்க கொள்கை. இல்லை, அவங்க இயல்பாக எல்லா விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? அதெல்லாம் டெல்லி விவகாரம், நம்ம தமிழ்நாட்டில் நீ இருக்கோம். தமிழ்நாட்டு விவகாரத்துக்கே பதில் சொல்லலை, அது இருக்கட்டும். காவிரி பிரச்சனைக்கு நீங்கள் என்ன கருத்து சொன்னீங்க? ட்ரிபியூனல் ஆர்டரை கையில் வாங்கி வச்சுட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். நீங்கள் மேகதாட்டு பிரச்சனையை இங்கே வந்து தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் அவர் பேசுகிறாரு. யார்? சிவகுமார். வேணான்னு நீ பேசலை, பார்த்தோமா இல்லையா? அதை ஆமாம், பார்த்தோம். அவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு பேசுகிறாரு, நீ ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசுகிற. இதெல்லாம் பார்த்தோம். சரி, 3500 கோடி ரூபாயிலேருந்து 4000 கோடி ரூபா போயிடும். இதில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட். ஆமாம், 9 ஜட்ஜு பெஞ்சு மாநிலத்தின் உரிமை அப்படின்னு சந்திரசூட் தலைமையிலான பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்குது. அந்த தீர்ப்புக்கு நேர் எதிராக இந்த சட்டம் போட்டுருக்குறாங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை. உனக்கு தான் காசு போக போகுது. நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பயங்கர சண்டை மாதிரி தான் பேசுனீங்க. பிபிஜி ராம்ஜி ஊற்றி மூடியாச்சுன்னு சொன்னாங்க. சரிங்க எஜமான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு நான் 150 நாள் கொடுக்குறேன்னு ஒரு சீனை போடுறீங்க. அதையும் எதிர்த்து பேசலை. எதை உனக்கு வர வேண்டிய பணம் இது வரைக்கும் திமுக கவர்மெண்ட் போட்ட வரவு செலவு திட்டம் அறிக்கை ஒவ்வொன்றிலையும் நமக்கு வர வேண்டிய பணம் இவ்வளோ பாக்கி இருக்குது, கொடுக்க மாட்டேன்றா, கல்விக்கு தர மாட்டேன்றா, ஜிஎஸ்டி பாக்கி வரல எழுதியிருக்காங்களா இல்லையா? ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குதா ஒரு வரி? இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறத விட ரீல்ஸில் வந்து அப்படியே மிரட்டி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க. சரி, இல்லை பட்ஜெட்டில் சொல்கிறது இல்லை. கேட்டால் அவங்க ஸ்டாண்டு அறிக்கையிலே என்ன இருக்குது? நாங்கள் தேவையில்லாமல் உரண்டு எடுக்க மாட்டோம் இல்லையா? அதுதானே தேவை, எது தேவையில்லைன்னு அவங்க தான் டிஃபைன் அதான் முடியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனைகள், உயிராதார பிரச்சனை. இதுக்கே பேசலை. தேர்தலுக்கு முன்னால் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படின்னு திமுக முன்வைத்த போது இதுக்கு அனாவசியமாக டெல்லியோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஊழலை மறைக்கிறதுக்கு, கஞ்சா விற்கிறாங்க அதை மறைக்கிறதுக்கு, அப்புறமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை மறைக்கிறதுக்கு. அதனால் அது பாசிசமாவது பாயசமாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசினாரா இல்லையா? ஆமாம். இப்போது இதை பற்றியே பேசாதவர் அதை பேச போவதில்லை. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சர்ச்சில் முட்டி போட்டு நடக்கிறீங்க. நடந்து நான் கிறிஸ்தவர்களுக்கானவன், ஆமாம், ரம்ஜானுக்கு போய் நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா 2 பேருமே திருவண்ணாமலை போயிருந்தாங்க. போய் பெரிய பூஜையெல்லாம் பண்ணாங்க. விஜயோடைய அம்மா அப்பா அவங்க போனாங்க. இவர் மூகாம்பிகை கோயிலுக்கு சட்டையை கழட்டி போட்டு போனார். திருச்செந்தூர் சட்டையை கழட்டி போட்டு. நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்று நீ கிறிஸ்டியனாக இரு, இல்லைன்னா இந்துவாக இரு. ஜோசப் விஜயெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்றத இப்போ சொல்கிறது. அந்த கோயிலுக்குள்ளே விடக்கூடாது. இப்போ நம்ம ஜட்ஜு ஸ்ரீமதியினுடைய தீர்ப்புப்படி பார்த்தா கையெழுத்து போடுங்க. அதாவது விஜய் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு மோடி சொல்கிறாரு. விஜய் ஒன்று கோயிலுக்கு போ, இல்லை சர்ச்சுக்கு போ, 2ல் 1. ஆமாம், அப்படின்றது தான் சட்டத்தில் சொல்கிறது. உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு. அப்பாவது பேசணுமா இல்லையா? அது என்னது உம்முன்னு இருந்தால் கம்முன்னு இருந்தால் ஏதோ ஒரு டயலாக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வந்து இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது அங்கே, இது அங்கே, இது எங்கே? நான் சொல்கிறேன், வீடு பற்றி எரியுதுங்க, குடிசை வீடு, பாதி வீடு எரிஞ்சு வந்துட்டு இருக்குது, அணைக்கணும் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே தானே எரியுது, நம்ம வீட்டுக்கு இன்னும் வரல இல்லை அப்படின்னு பேசுகிறவன் எவ்வளோ பெரிய அறிவாளியோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ அயோத்தியில் தானே பிரச்சனை. ராம ஜென்ம பூமியே எடுத்துங்களேன். இந்தியாவில் எந்த அறிவாளியும் இந்த மாதிரி பேசலை. இப்போ விஜய் கட்சி வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அது என்னங்க யூபியில் பிரச்சனை, அது எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு?
அதை வச்சு தான் டெல்லி அதிகாரத்தையே பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது காசியில் மசூதி அதை நோண்டுறாங்க. அது பொண்ணு பரவாயில்ல. தாஜ்மஹாலை நோண்டுறாங்க. தாஜ்மஹால் தேஜோ மஹால் இது குதுபினார். ஆமாம், இப்படி ஒன்று ஒன்றா அது எதுக்கு தாஜ்மஹால் நம்ம பிரச்சனையே? அது எதுதான் உங்கள் பிரச்சனை? இதில் என்ன சிக்கல் அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு நான் பான் கிறிஸ்டியன், இந்த பாருங்கள் பட்ஜெட்டுக்கு நான் ஜெபமாலை கொண்டு வரேன், இந்த அவர் உட்காந்து சபாநாயகர் பைபிள் வசனம் படிக்கிறேன், இல்லை இது வந்து லைஃப்ன்றது காட் கிவன் லைஃபு, அது வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஊர்வலம் போகிறது, இதை வைத்து கொண்டு கிறிஸ்தவ சமூகத்தினரை ஏமாற்றுகிறார்கள். லிட்ரலாக தான் நடக்குது. இஸ்லாமிய சமூகத்தினரை ஏமாற்றுகிறார்கள். FCRA சட்டத்துக்கு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. வக்ஃபுக்கு நான் ஒரு கேஸை போட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்றது. திருப்பரங்குன்றத்தில் இப்படி பச்சையாக பிஜேபிக்கு ஆதரவாக நீ பேசிட்டு இப்போ வந்து நான் அப்பீல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கிறீங்க. அந்த பதவியை பொறுக்கித்துக்க போனவர்கள் வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்காக அவங்க நிற்கிறதாக இப்போ வந்து பேசுகிறாங்க. எல்லாருக்கும் நடிக்கவும் கற்றுக் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது நினச்சா அழுகுறதுக்கு பாட்டா பாடுறது, சட்டமன்றம் முழுக்க பாடல். ஆமாம், அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அவர் பேர் என்ன, மரிய வில்சன், நான் கிறிஸ்தவத்திலிருந்து இரக்கத்தை கற்றுக்கொண்டேன், அன்பை கற்றுக்கொண்டேன், கருணையை சொரணையை எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். கருணையெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கெல்லாம் சொரணை இருக்குதா? இதெல்லாம் நடக்குது இல்லை, இது ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதாவது கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவ நிறுவனத்தை, பள்ளிக்கூடங்களை, கல்லூரிகளை, மருத்துவமனைகளை, காப்பகங்களை எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணுற வேலையை பாஜக செய்யுது. ஆனால் எதுவுமே வாய்ப்பு. இது கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் ரெண்டும். இதோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது எல்லாம் ஃபார்ம் நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டு விடுறாங்க. பஜ்ரங் தள் 2 பேரை அனுப்புகிறாங்க, ஃபார்மில் கையெழுத்து போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்து உட்காந்துக்கிறான். இது என் கையெழுத்தே இல்லைன்னு சொல்லிடுறான். ஏதோ ஒன்று பாஸ்ட்டு தான் என்ன டார்ச்சர் பண்ணாருன்னா முடிஞ்சு கதை, அவ்வளோதான் முடிஞ்சது. என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 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 பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு 10வது படிக்கக்கூடிய பையனை பிரைன் வாஷ் பண்ணி ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2 பேரும் மசூதிக்குள்ளே அனுப்புனா போதும் தொழுகைக்கு. இந்த ஸ்கூலில் மதம் மாத்திரம் பண்ணுறாங்க, என்ன வந்து மதம் மாற சொன்னாங்க மாதிரி அவர் தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால் கதை முடிஞ்சது. அந்த நிறுவனத்தை மூடுறதுக்கு கூட அதிகாரம் இருக்குது சட்டத்தில். இந்த மாதிரி ஒன்று நடந்தாக்க அதை மூடவும் முடியும். FCRA சட்டத்தின்படி இது போன்ற சிக்கல்கள் வரும்போது அந்த நிறுவனத்தை வந்து சீஸ் பண்ணி மொத்தமாக எடுத்துக்கலாம், அரசு விற்று அதை வந்து பயன்படுத்திக்கலாம்லாம் இருக்கு. அப்போ சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று யோசிக்கணும். அந்த சமூகத்தில் பிறந்தவனாக ஒருத்தன் இருந்தாக்க அந்த சமூகத்தின் உரிமைக்காக நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஜாதியில் பிறந்தவனாக இருக்கிறதாக்கா அந்த சாதியை சேர்ந்த அனைத்து மக்களின் நலனுக்காக நிற்கணும்னு அவசியம் கிடையாது. பொதுவாகவே இந்த மதத்தையும் சாதியையும் காட்டிக்கொண்டு அரசியல் செய்பவர்கள், அதை காட்டி பிழைப்பவர்கள், தன்னுடைய ஆதாயத்துக்கு தான் அந்த கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குகளையோ ஆதரவையோ தன்னுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சமூகத்தின் துரோகிகள் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஆனால் பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா நம்மாள் அப்படின்னு இருக்குது. இல்லை, அதுதான் ஒரு பெரிய மோசமான கேம்பெயினை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவர் விஜய் ஒரு கிறிஸ்தவர், நான் சொல்கிறது போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு, ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் கிறிஸ்தவர்கள் முழுக்க இது கிறிஸ்தவர்களாச்சு, கிறிஸ்தவர்கள் எங்களுக்காக ஓட்டு போகிறாங்கன்னு வெளிப்படையாக ஆதவர்ஜனாக பேசுகிறாரு. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தலித்துகளுக்கான ஆட்சின்னெல்லாம் பேசுகிறார். ஸோ அப்போது அந்த மக்களை மொத்தமாக மதத்தை சொல்லி ஒரு மைண்ட் வாஷ் இல்லை. இப்போ யார் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற முடியாததற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள். அப்படியா? திராவிட இயக்கம், கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன அண்ணா, கேரளாவில் ஏன் நடக்கல? கம்யூனிஸ்ட் மூமெண்ட், அதுவும் கடவுள் நம்பிக்கை இல்லாத. இப்போ இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் சிறுபான்மை மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மையா இல்லை? அந்த ஆமாம், அதான் வரலாறு. ஆமாம். அப்போது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு பெரியாரிஸ்டுகளையும் கம்யூனிஸ்டுகளையும் திராவிட இயக்கத்தினரையும் பார்ப்பதை காட்டிலும் அவங்க கான்ஸ்டியூஷனலாக உனக்கு இருக்கக்கூடிய உரிமை, குடிமகனின் உரிமை, சிறுபான்மை சமூகத்தின் உரிமை,
அதை காப்பவர்களாக இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப இப்போ கிறிஸ்டியன், அதனால இவர் கிறிஸ்டியனுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இதை இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன். சிதம்பரத்தில் இந்த ஆறுமுகசாமி என்ற சிவனடியார் தமிழ் பாடக்கூடாது அப்படின்றாங்க. அவர் ஒவ்வொரு ஆதீனமாக போய் பார்த்தார், இந்து முன்னணியும் போய் பார்த்தார். ஒருத்தன்ட்டையும் வேலை நடக்கலை, யாரும் வரல. கடைசியில் இங்கே வராரு, மாகாய்காட்ட வராரு. மாகாய்கா ஒரு இடதுசாரி அமைப்பு, இறை நம்பிக்கையெல்லாம் கிடையாது இருக்கிறவங்களுக்கு. நாங்கள் தான் போராட்டம் நடத்தி அந்த இதை வெற்றி பெற வைத்தோம். கலைஞர் அரசு அதற்கான ஆணையை பிறப்பித்தது. அவர் மேடையில் இருந்து சொன்னார், சிவபெருமான் தான் இவங்களை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு மேடையில் அவருடைய நம்பிக்கை அவர் சொன்னார். ஓகே, அப்போ அன்னைக்கு நாத்திகர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இதில் என்ன வேலை அப்படின்னு கேட்டது இந்து முன்னணி. இந்துக்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம், இப்போ கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு இவங்க சொல்கிற மாதிரி தான் இந்துக்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறவங்க தமிழ் பாடுவதற்கு ஆதரிக்கல, எதிர்த்தீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகுது இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிறாங்க. ஆமாம், அதற்கு யார் ஆதரவு, அதுக்கு யார் போராடுறாங்க? பெரியாரில் தொடங்கி இன்று வரை இறை நம்பிக்கை இல்லாதவங்க தான் அந்த உரிமைக்காக போராடுபவர்களாக இருக்கிறாங்க. அதனால் நீ என்ன மதம்ன்றது ஒரு வெங்காயமோ இதுக்கு சம்மந்தம் இல்லை. எவனாவது மதத்தை காட்டி செஞ்சாக்கா கீழ்த்தரமான வேலை. இதோட பச்சை அயோக்கியத்தனம் வேற எதுவும் கிடையாது. நீ நடைமுறையில் சிறுபான்மை சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்தும் போது, திருப்பரங்குன்றத்தில் நடக்கும்போது மூடிட்டு இருக்கிறீங்க. மூடிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, எதிர்த்து பேசுகிறீங்க. அதுக்காக போராடுபவர்களை, அதுக்காக நிற்கிற அரசாங்கத்தை கொச்சைப்படுத்தி பிஜேபி கூட்டாளின்ற, நீ தான் பிஜேபி கூட்டாளி, நீங்கள் தான் பிஜேபி கூட்டாளி. இது வரைக்கும் இந்த நடவடிக்கை எதையுமே எதிர்த்து பேசலையே, ஏன் பேச மறுக்கிறீங்க? பக்ரீத்துக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னப்ப அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னது இந்த அரசு எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஆமாம், இடஒதுக்கீடு போயிடுச்சு, நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கிறோம். 3.5% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கன்வெர்ட் ஆன அந்த இடஒதுக்கீடு போனப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நான் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறோம், சட்டத்தில் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தனி ப்ராசஸ். பட் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மக்கள்கிட்ட கட்சி கேடட்ஸோ உரையாடப்படும். இந்த மதமாற்ற தடை சட்டத்தை சட்டப்படி பார்த்துக்கிறாங்களே, 2020 13 ஸ்டேட்டில் வந்துருச்சு. சட்டப்படி பார்த்துக்கிறது என்ன வெங்காயம்? யார் வேணால் பெட்டிஷன் போடலாம். அதுக்கு என்னது கட்சின்றேன்? நான் சொல்கிறது புரியலையா? புரியுது. என்கிட்ட 2 லட்ச ரூபா இருந்தால் நானும் ஒரு வக்கீலை வச்சு ஒரு பெட்டிஷன் போடலாங்க. எதுக்கு கட்சி வச்சிருக்கிற? ஒரு கட்சி என்பது என்ன? ஒரு கட்சி என்பது என்கிட்ட இவ்வளோ லட்சம் ஓடி வாக்கு வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்களுக்கு இந்த கொள்கை பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும், இந்த கொள்கையில் அவங்க வளர்ந்துருக்கணும். பிளாக் டிக்கெட்டு விற்றுட்டு மந்திரி ஆகி எம்எல்ஏ ஆகி நான் எங்களுக்கு இந்த கொள்கை அப்படின்னா நான் நம்பணுமா? அதனால தான் இதை நீ உன் தொண்டர்கிட்ட பேசவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏமாற்றுகிறீர்கள், இதை பேசவே முடியாது. அதை பேசுங்க பார்ப்போம், பேசுங்க, உங்கள் தொண்டர்கள் அதை பேசணும். இல்லை, சட்டமன்றத்தில் வன்னியரசு அமித்ஷா அப்படின்னோடனே அவை குறிப்பிலிருந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவரும் இந்தியாவில் ஒரு அமைச்சர் தான். இந்தியாவில் அவர் அமைச்சரை பற்றி ஒரு சட்டமன்றத்தில் விவாதம் நடக்குது, அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்களை பற்றி ஒரு விவாதம் நடக்குது, அதில் அவை குறிப்பிலிருந்து எடுத்துருங்க, அதை பற்றி பேசவே பேசாதீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பயப்பட்டு பதறினதை நான் பார்த்தது அதிர்ச்சியா இருக்கு. அதனால இதுதான் இவர்களுடைய இது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவ்வளோ சீரியஸான பிரச்சனையை பேசணும். அது இல்லாமல் சட்டமன்றம் ஒரு என்ன நடக்குது, விடுங்க, ஒரு சீன் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த கட்சிகள் ஏன் பேசவில்லை? மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பேச வேண்டாம் என்றால் அது இதற்கு உடன்பட்டு போவது, அதுக்கு தான் அதுக்கு பொருள். இப்போது தாவேக்கா அவர் பிரதமராகிற ஆசையெல்லாம் இருக்குது. மகாராஷ்டிராலையும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க நிச்சயமாக, பம்பாயில். நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, அவரு ரத்தன் பண்ணிட்டே சொல்லிட்டாரு, நீ என்ன இருக்கு? சரி, இல்லை இல்லை, ஆசை இருக்கிறதுல இல்லை, அவர் தான் வரப்போறாரு. ஆமாம், இப்போ மகாராஷ்டிராவில், கேரளாவில் ஒருத்தர் இருக்கிறாராம், மகாராஷ்டிராவில் கட்டாயமாக இருப்பாங்க, தமிழர்கள் நிறையா இருக்கிறாங்க, விஜய் ரசிகர்கள் கட்டாயமாக இருப்பாங்க. அங்கே ஒரு தாவேக்கா ஆரம்பித்தா அந்த தாவேக்காவின் நிலை என்னன்னா, பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க. இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நம்ம எதுக்கு பேசி வளர்த்து விடணும் அதை அப்படின்னு சொல்லி யூபியில் கூட போய் சொல்லுவாங்க, அது டெல்லி பிரச்சனை,
அது வேற யூனியன் டெரிட்டரி, நாம இங்க இருக்கிற உத்தரப்பிரதேச பிரச்சனை. அப்போ இதுதான் இவர்களுடைய கொள்கை. அதனால இது வந்து நான் தாவேகாவுக்கு மட்டும் சொல்லலை, திமுக உள்ளிட்ட கட்சிகள் அவங்க பேசுறாங்க பேசலைன்றது தனி. திமுக போன்ற கட்சிகள் இதை பேசணும், இடதுசாரிகள் இதை பேசணும். இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை. இது மகாராஷ்டிரா பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் அங்கே அப்படின்னா இங்கே வர்றதுக்கு அது எத்தனை நேரம் ஆகும்? இது வராத ஊரா? 2001 ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஒண்ணுதான். கொண்டு வந்த போது அதை எதிர்த்து போராடியது யார்? இதே திராவிட இயக்கம், இதே இடதுசாரிகள், அவங்களெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணி அதன் விளைவாக நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று அப்புறம் அதை விட்ரா பண்ணாங்க இல்லையா? அந்த ஜெயலலிதாவை வழிகாட்டின்னு சொல்கிறவர் தான் விஜய். ஜெயலலிதாவின் ஆட்சி ஒரிஜினல் அதிமுக நாங்கள் தான் அப்படின்னாக்கா, அப்போ நீங்கள் ஜெயலலிதா பாதையில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவதற்கு இணக்கமானவர்கள் அப்படி தான் நான் புரிஞ்சுக்க முடியும். இல்லை ஜெயலலிதா பண்ணதெல்லாம் தப்பு, கிடாவெட்டு தடை சட்டம் தப்பு, மதமாற்ற தடை சட்டம் தப்பு சொல்லலையே. அவங்க ஊழலற்ற உத்தமின்றதான் உங்கள் கருத்து. தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்தவங்க. ஆமாம். அதனால் அந்த பாதையில் என்றால் அதுதான் அவர்கள் கருத்தாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனையை வந்து கட்சிகள் என்பதற்கு அப்பாற்பட்டு காங்கிரஸ்காரங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். அரசியல் சட்டத்தை பாதுகாப்போன்னு ஒரு புக்கு ஒன்று தூக்கி காட்டுறாரு அவர். அதில் என்ன இருக்குது? அது பைபிளை காட்டுற பாதிரியார் கூட படித்து காமிப்பார் 2 வரி. ஆர்டிகல் 25 என்ன இருக்குது? இந்த வடிவேல்ட்டு கேட்குற மாதிரி 8வது வசனத்தில் இயேசுநாதர் என்னடா சொன்னார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆர்டிகல் 25 என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. 25 என்னது இருக்கு இப்படி பண்ணியிருக்குன்னா அப்போ கர்நாடகாவில் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது கேட்குறோம் அப்படின்னு கேள்வி வரும். அதனால் நடக்கிறது என்ன, ஃபீல்டில் என்ன, ஏன்னா அந்த கட்சியோட தகுதியே அப்படி தான் இருக்குது. கார்கேவே காப்பாற்ற முடியாத கட்சி அது. அவரே வேதனைப்பட்டு அவரே வருத்தப்பட்டு சொல்ல வேண்டிய நிலைமை. ஆமாம், அவங்க வந்து சிறுபான்மை சமூகத்தை, தலித் சமூகத்தை காப்பாற்றுறதா சொல்கிறாங்க. அதனால் அதை அவர்கள் யோசிக்கட்டும். அதனால் இந்த கதையெல்லாம் இங்கே பேசாதீங்க, காரியத்தில் காட்டுங்கள். அவங்க காட்டலை அப்படின்னு சொன்னாலும் நாம் இந்த விஷயங்களை பேச வேண்டிய தருணம் இது என்பதுதான் இந்த சட்டம் மும்பையில் நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் சொன்னதில் ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை விட இது எத்தனை மாநிலத்தில் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னது, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே நடைமுறையில் இருக்குதுன்னு சொன்னது தான். அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதை வந்து ஏன் இந்த காங்கிரஸ் கட்சியோ இல்லை மற்றவங்களோ இப்போ நம்ம வந்து தாவேக்காவை கூட கொஸ்டின் பண்ணுறோம், காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டுகளோ கூட அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து பதில் வந்து அவங்க தான் சொல்லணும். அந்த கட்சிக்காரங்க தான் சொல்லணும். அந்த நான் கட்சிக்காரங்க சொன்னதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இல்லை, பொய், உண்மைக்கு மாறானது அப்படின்னு தைரியம் இருந்தால் யாராவது பேசட்டும். தைரியம் இருந்தால் நம்ம ஆதவர்ஜனா சொல்கிறார்ல அந்த மாதிரி சொல்கிறேன். தைரியம் இருந்தால் பேசுங்க யாராவது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.